தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அம்ஜி சரவணன். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி வணிகர்கள் வந்து ஏற்கனவே கொரோனா காலத்துல இருந்து மீள முடியாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வராங்க. இந்த அரசு வந்து மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி வணிகர்களையே டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எப்படி போகலாம், குப்பை வச்சிருந்தா கடமை அரசு இருக்க வேண்டிய கடமை ஆள வச்சு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டணுமா? இப்போ ஒரு கடைக்காரர் போன் பண்றாரு, 1000 ரூபாய் கேட்கறாங்க, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும்ன்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வணிகர்களே டார்கெட் பண்றாங்க அரசு. அது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி. இப்போ மெயினா நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி நம்ம கடைக்காரங்க கட்டுற வாடகையில, பில்டிங் வாடகைக்கு ஹவுஸ் ஓனர் இவங்க அதுல உழைக்கிறாங்க, அதை பயன்படுறாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு 18% இதுல ஜிஎஸ்டின்ற ஒரு பேர்ல வரி கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட இருந்து இப்படிலாம் புடுங்கலான்னு யோசிக்கிறாங்க. அரசு தான் இப்போ ஒரு மாநில அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு தான் வந்து சாராய ஃபேக்டரி நடத்துறதும் அரசு தான். சாராய மீன்ஸ் இந்த டாஸ்மாக்ன்ற பேர்ல ஒயின் ஷாப் நடத்துறதும் அரசு தான், விற்கிறதும் அரசு தான். அதை குடிச்சிட்டு போறவங்களை அந்த பார் நடத்துறதும் அரசு தான், அதை குடிச்சிட்டு போறவங்களை குடிக்கிறதும் அரசு தான். இது வந்து தூண்டில் புழு போட்டு குடிக்கிற மாதிரி அதை வித்துட்டு அப்படி போகும்போது அப்படி முறையில இருந்து குடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வணிகர்களையும் மக்களையும் எல்லாரையும் அவங்க கிட்ட எப்படி பணம் போகலான்ற ஒரு நோக்கத்தோட இருக்க தவிர மக்களுக்கு எப்படி சேவை செய்யலான்ற ஒரு இது அரசு கிட்ட இது வரைக்கும் இப்ப எந்த அரசு கிட்டயுமே இல்ல. அது இப்போது இருக்கிற அரசு இல்ல, முன்னாடி இருந்த அரசும் அப்படிதான். அதனால மக்கள் கொஞ்சம் சிந்திச்சுதான் செயல்படுறோம். இனி வரும் காலங்கள்ல இவங்க எல்லாருக்கும் பாடம் கற்பிக்கிறது வேண்டிய கடமை மக்களுக்கும் நம்ம பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கும் இருக்குது. அதனால யோசிச்சு இனிமேல் நம்ம செயல்படணும், நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நன்றி, வணக்கம். இனி யாராவது போய் மிரட்டினா அவன் பகிரங்கமா சொல்றான், மக்களுக்கு எங்க மேல உள்ள பயம் போயிடுச்சு, அதனாலதான் கொண்டோம் அப்படின்றான். இப்ப எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. அப்போ அரசு வந்து சரியா வந்து இரும்பு கரை கொண்டு ரவுடிகளை அடக்கல. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்து பணத்தை கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட இருந்து எல்லா விஷயத்திலையும் பணத்தை வாங்குறாங்க. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு. அது வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணும் அரசு. காவல்துறை இரும்பு கரை கொண்டு ரவுடிகளை அடக்கணும். சாராய விற்கிறது கவர்மெண்ட், அதாவது டாஸ்மாக் முறையில் பிராந்தி விற்கிறது அரசு. சிறு வியாபாரிகள் ஒரு ஆன்ஸோ ஒரு பாக்கு விற்றா அவளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க, 6 மாதம் தண்டனை. வியாபாரிகளுக்கு தண்டனை கடுமையாக கொடுக்குறாங்க. தப்பு செய்கிறவங்கள இப்போ அரசை யார் ஜெயிலில் பிடிச்சி போடுவான்? அதுவும் மது போது தானே. அரசு மது விற்கலாம், போதை விற்கலாம், ஆனால் வணிகர்கள் வந்து ஒரு பாக்க வைக்கக்கூடாது. இவங்களை யார் ஜெயிலில் பிடிச்சி போடுவா? இவங்களுக்கு ஒரு நியாயம், வணிகர்களுக்கு ஒரு நியாயமா? இவங்களுக்கு வந்த ரத்தம் வணிகர்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? அதை பார்த்து செய்யும். நன்றி. 18% ஜிஎஸ்டி வணிகர்கள் வந்து ஏற்கனவே கொரோனா காலத்திலிருந்து மீள முடியாமல் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வராங்க. அரசு வந்து மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி வணிகர்களையே டார்கெட் பண்ணி அவங்ககிட்ட வந்து எப்படி போடுங்களாம். குப்பை வச்சுருந்தா அது கடமை அரசு எடுக்க வேண்டிய கடமை ஆளை வச்சு அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டணுமா? இப்போ ஒரு கடைக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, 1000 ரூபா கேட்குறாங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்கணுன்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வணிகரையே டார்கெட் பண்ணுறாங்க அரசு. அது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி. இப்போது மெயினாக நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா 18% ஜிஎஸ்டி நம்ம கடைக்காரங்க கட்டுற வாடகையில், பில்டிங் வாடகைக்கு விடுறது ஹவுஸ் ஓனர், இவங்க அதில் உழைக்கிறாங்க, அதில் பயன்படுறாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு 18% இதில் ஜிஎஸ்டின்ற ஒரு பேரில் வரி கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட இருந்து எப்படிலாம் புடுங்கலான்னு தான் யோசிக்கிறாங்க. அரசு தான், ஒரு மாநில அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு தான் வந்து சாராய ஃபேக்ட்ரி நடத்துறதும் அரசு தான். சாராய மீன்ஸ் இந்த டாஸ்மாக்ன்ற பேரில் ஒயின் ஷாப் நடத்துறதும் அரசு தான், விற்கிறதும் அரசு தான். அதை குடிச்சிட்டு போகிறவங்கள அந்த பார் நடத்துறதும் அரசு தான், அதை குடிச்சிட்டு போகிறவங்கள பிடிக்கிறதும் அரசு தான். இது வந்து தூண்டில் புழு போட்டு குடிக்கிற மாதிரி அதை விற்றுட்டு அப்படி போகும்போது அப்படி முனையில் நின்று குடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வணிகர்களையும் மக்களையும் எல்லாரையும் அவங்ககிட்ட எப்படி பணம் புடுங்கலான்ற ஒரு நோக்கத்தோடு இருக்க தவிர மக்களுக்கு எப்படி சேவை செய்யலான்ற ஒரு இது அரசுக்கிட்ட இது வரைக்கும் இப்போ எந்த அரசுக்கிட்டையுமே இல்லை. அது இப்போதைக்கு இருக்கிற அரசு இல்லை, முன்னாடி இருந்த அரசும் அப்படி தான். அதனால் மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு தான் செயல்படணும். இனி வரும் காலங்களில் இவங்க எல்லாருக்கும் பாடம் கற்பிக்கிறது வேண்டிய கடமை மக்களுக்கும் நம்ம பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கும் இருக்குது. அதனால் யோசித்து இனிமேல் நம்ம செயல்படணும், நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நன்றி, வாங்க.